நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு செரா வழங்கும் அது இது எது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையான தத்துவங்களில் சொல்லி தான் நம்ம வந்து நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணுவோம். இன்றைய நாளுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சீரியல் பார்த்து அழும் பெண்களை விட அவங்களோட கல்யாண சீடி பார்த்து அழும் ஆண்கள் தான் உலகத்தில் அதிகம் அப்படின்றதே ஒரு தத்துவ ஞானி. போன வாரம் தான் அவர் கல்யாணம் ஆச்சு. அவர் வந்து அழுதுகிட்டே எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார். அதை வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை படத்தில் இருந்து 3 முக்கிய பாத்திரங்கள், அதில் ஒரு பெரிய பாத்திரமும் வந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்க யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க 3 கதாபாத்திரங்கள். அதில் வந்து மெயின் கதாபாத்திரம் பெரிய பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லெட்ஸ் வெல்கம் வளவன், நட்ராஜ் அண்ட் ராம். வளவன் அவர்களே வணக்கம். சொல்லுங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கும் ஆசை எப்போது வந்தது? ஏறத்தாழ ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. எந்த ஏரியா வழியாக வந்தது? ஏரியா வழியாக தெரியவில்லை, தந்தை மூலமாக வந்தது. தந்தை என்ன செய்தார்? தந்தை சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் தொழில்நுட்ப பிரிவில் அலுவலராக இருந்தார். அப்போது நீங்கள் வேடிக்கை பார்க்கும் செல்லும்போது வேடிக்கை பார்க்கும் செல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்வம் தோன்றியது. எப்பொழுதும் குழந்தைகள் வந்து காலேஜில் வாசல் நின்று தான் வேடிக்கை பார்ப்பார்கள். நீங்கள் அப்பாவுடன் வேலை செய்யும் போது நீங்கள் வேடிக்கை பார்த்து. ஆமாம். நீங்கள் எப்போதுமே இது மாதிரி சுத்த தமிழில் தான் பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு முயற்சி. இந்த முயற்சினால என்ன மாதிரி விபரீதம்லாம் நடந்திருக்கு? விபரீதம் ஒன்று நடந்ததாக தெரியவில்லை, ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக கருதுகிறேன். வாய்ப்பு கிடைத்தது. எப்படி வாய்ப்பு கிடைத்தது? தமிழில் பேசியதால் வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் பேசியதால் தான் வாய்ப்பு கிடைத்தது என்று. யாரிடம் பேசினீர்கள்? வினோத்திடம், இயக்குனர் வினோத்திடம் பேசியதால். பேசும்போது தயவுசெய்து இது மாதிரி பேசாதீர்கள், உங்களுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன் என்று விட்டாரா? ஒரு கருத்து அப்படியும் சொல்லிவிட கூடும். தயவுசெய்து என்னிடம் இப்படி பேசாதீர்கள், திரையில் வந்து பேசுங்கள். திரைப்படத்தில் அந்த நம்ம ராம்ஸ் கேரக்டர்கிட்ட நீங்கள் தமிழில் உரையாடும் பொழுது நல்ல அருமையாக இருந்தது. அதை ஒரு தடவை அவரிடம் தமிழிடம் பேசுங்கள். சுத்த தமிழ் தான் அவரிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது ஒன்றும் புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று எண்ணுகிறேன். நீங்கள் திருப்பி அவரிடம் 2-3 வார்த்தை சுத்த தமிழில் பேசுங்கள். சுத்த தமிழ் வராது, கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல. எப்போ இயல்பாக பேசுகிறது தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் எங்கேருந்து உங்கள் வாய்ஸ் வருது? முதல்ல காதுல இருந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுவும் லைட்டாக முடி போட்டு மறைச்சி வச்சிருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட நான் அப்புறமேட்டு வரேன். ஓகே, ஸோ நல்லா அருமையாக வந்து அந்த கேரக்டரை வந்து நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் தொடர்ந்து மேலும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எல்லாம் ஜோராக கைத்தட்டி வளவன் அவர்களை அன்புடன் வரவேற்று விடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் பண்ண போகிற வந்து இந்தியா முழுக்கும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பேரை எடுத்து சென்ற ஒரு நபராக இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு கேமராமேன், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஒரு நடிகர். ஸோ பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் டாப் 10 கேமராமேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம நட்ராஜ் அவர்களும் அங்கே இருப்பார். அதுக்கு வந்து சிறப்பு கைத்தட்டு. அதுக்கு தேங்க்யூ. இதுக்கு முன்னாடியும் படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு வித்தியாசமான ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டராக மாதிரி நட்ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு. எப்படி இந்த கதை உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சு? இல்லை, இது நான் பண்ணணும்னு தோணுதை விட என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. வினோத் வந்து இந்த கதை சொன்னாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து தான் உன்னை வாழ்க்கையில் யாராவது ஏமாற்றிட்டா அவனை எதிரியாக நினைக்காத, ஒரு வகையில் அவனுக்கு குரு ஏன்னா அப்படின்னு. அந்த ஏன்னா நான் என்னங்கன்னு கேட்டேன். அதுதான் அந்த கதைன்னு சொன்னார். இட் வாஸ் ரியலி மெஸ்மரைசிங். ஏன்னா தினம் பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இன்சிடென்ட்லாம் லைவாக அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணதோட விளைவு தான் அந்த சதுரங்க வேட்டை. ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக போட்ட செட்டு. ஸோ எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா பார்க்குறது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஒளிப்பதிவாளர் ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்குது முன்னாடி இருக்கிறத விட. இது நிறைய தடவை இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது இருந்த கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபியா அந்த மாதிரி இருந்தது. அது பொட்டி கடை மாதிரி இருக்கும். இப்போது நல்லா பெருசாக லேவிஷாக இருக்குது. பார்க்கவே ஒரு பெரிய கிராண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அமையும். எங்களுடைய ஒளிப்பதிவாளர் இன்னைக்கு தூங்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நைட்டு ட்ரீட் வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஸ் அவர்கள். வணக்கம் ராம்ஸ். நல்லா ஜோராக கேட்டுட்டுங்க ராம்ஸ் அவர்கள். சொல்லுங்கள் ராம்ஸ், நீங்கள் எப்படி சினிமாவில் வந்தீங்க? நான் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண படத்தை நடித்து இப்போ ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்டாக இருக்கேன். நீங்கள் பேசினா அந்த பயம் போயிடுது. ஆனால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்க.
குய்யால கத்தி எடுத்து குத்திடுவா எப்படியோ கொஞ்சம் நம்ம பயமாக தான் அந்த ஒரு பயம் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுக்கு வந்து நீங்கள் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். சரி, எப்போ நீங்கள் முடி வெட்ட போறீங்க? டேரக்டர் சொன்னால் முடி வெட்ட வேண்டியதான். டேரக்டர் சொன்னால் தான் முடி வெட்டுவீங்களா? ஆமா. வீட்டில் இருந்து திட்ட மாட்டாங்களா? வீட்டில் திட்ட மாட்டாங்களா? இப்படியே இருந்துருங்க அப்படின்றாங்களா? இல்லை, டேரக்டர்ஸ் வந்து நம்ம இப்படி இருக்கிறத விரும்புகிறாங்க. நீங்கள் யாரை விரும்புறீங்க? நான் வந்து டேரக்டர்ஸ் தான் விரும்புகிறேன். வெரி குட். ஸோ 3 பேரும் எல்லாம் ஜோரா கத்தி நம்ம நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வெல்கம் பண்ணிடலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து ஊக்கப்படுத்தும் வகையில் உங்களுக்காக சில சிறப்பு கிஃப்ட்டுகள்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அந்த சிறப்பு கிஃப்ட்டில் முதல் கிஃப்ட் வந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 நாட்கள் 2 இரவுகள் தங்கக்கூடிய வசதியுடன் உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஹாலிடே பேக்கேஜ். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிஃப்ட் வந்து கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு உங்கள் 3 பேருக்கும் தனித்தனியாக ஆளுக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே இந்த 2 கிஃப்ட்ஸ் கொடுத்தாச்சு. 3வதாக நாங்கள் என்ன தருவோம் என்று நினைக்கிறீர்கள் ராம்ஸ்? அடிக்காமல் இருந்தால் சரி. நீங்கள் அடிக்காமல் இருந்தால் சரி. என்ன தருவோம்னு நினைக்கிறீங்க? தெரியலங்களே. ராம் ஏதோ பெருசாக எதிர்பார்க்கிறார் என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? ஒன்றும் என்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதாவது கொடுக்கடா அப்புறம். ஓகே, ஆளுக்கு 1000 புள்ளிகள் தருவோம். அது கம்மியாகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். முதல் ரவுண்ட் என்ன ரவுண்டாக இருக்கும்? முதல் ரவுண்ட் என்றால் நீங்கள் அங்கே சென்று விடாதீர்கள். அவரை தான் யோசிக்கிறார், லார்ஜா ஸ்மாலான்னு யோசிக்கிறார். முதல் ரவுண்டு கேமு. யார் வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சி சம்மடி அடிச்சு கல்லை கட்டி தூக்கி போட்டுறணும். ஆமாவா? அப்புறம் எவனும் வரமாட்டான். நீங்க வேற நாங்களே கையில காலில் வந்து கூட்டிட்டு வந்துருக்கோம் குரூப்ல டூப்லாம். ஓகே, சரி, நம்ம பார்க்க போற முதல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ல டூப்பு. 3 பேர் வருவாங்க. அவங்க வந்து ஒரே ப்ரொஃபஷனல் சார்ந்த மாதிரி இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக 1 நாள் 2 நாள் முன்னாடி ட்ரைனிங் ஆகிருப்பாங்க. மீதி 2 பேர் ஒரிஜினல். ஓகேங்களா? அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Hey mommy, hey mommy, hey mommy, hey mommy, hey mommy. ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த ரவுண்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பழைய செட்டு இருக்கும்போது ஓலை பின்ற ஆயா, தொடப்பம் கிழிக்கிறவங்க, பானை செய்கிறவங்க, அப்புறம் பரோட்டா போடுறவங்க, வாட்ச்மேன், இது மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க. ஆனால் அந்த புது செட்டு அப்படின்றதுனால பசங்க நல்லா உணர்ச்சி வசப்பட்டு 3 அருமையான ஏபிசியை வந்து நமக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் யாரும் இந்த சைடு பார்க்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களை பார்த்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் இருக்கு. ஓகேங்களா ராம்ஸ் அவர்களே? இல்லை, நீங்கள் தைரியமாக பார்க்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆய், வெக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ குரூப்பில் டூப்பு டீமுக்கு வந்து ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். இப்போ ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாரு டூப்பு? அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா யார் மாதிரி தெரிகின்றது? இவர்களை பார்த்தால் பால்வாடியில் பாடம் எடுப்பவர்கள் போல் தோன்றது. இவர்கள் சில தொலைக்காட்சிகள் சில உடை அலங்காரத்திலும் சிகை அலங்காரத்திலும் வருபவர்கள் போல் தோன்றுகிறது. வந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒரு நடை நடந்துவிட்டு சென்று விடுவார். அதுக்கப்புறம் யாரும் நடக்க மாட்டார்கள், உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சென்றவுடன் நடக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்க முயற்சி செய்வார்கள். உட்கார்ந்திருப்பவர்கள் எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதற்குள் இவர்கள் சென்று விடுவார்கள். ஸோ மாடல் சென்று சொல்கிறீர்கள். ஸோ இவங்க 3 பேர் வந்து மாடலிங் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்க டூப்பு. இவங்க யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன ராம்சி, எந்த வருஷம் மாடல்னு கேட்குறீங்களா? மாடலிங். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் யார் டூப்பு அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களோ டப்புன்னு ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அழுத்திடுங்க. ஓகேவா? ஸோ நான் டைம் ஸ்டார்ட் சொல்லும்போது இங்கேயும் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏபிசி ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, மியூசிக் ப்ளீஸ். முதல்ல பஸ்ஸர் அழுத்தியது ராமு. அவர் கல்யாணம் வர ஆகலை. ஸோ பெண்களை நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஏன் ஃபஸ்ட்டு அழுத்தினான்றது ரீசனும் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நடராஜ் அவர்கள் செகண்ட் பஸ்ஸர் அழுத்தினாங்க. அண்டு திரு வல்லவன் அவர்கள் 3வதாக அந்த பொத்தானை அழுத்தினார். ஓகே, ஸோ முதல்ல சொல்லுங்கள், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? டியூப் யார் தான் கண்டுபிடிச்சோம்? ஓகே, அந்த டியூப் யாரு? ஏ எதனால் டியூப்ன்றீங்க? அவங்க கேட் வாக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. அதுக்கு தான் நான் ஸ்டைலாக இல்லை. அவங்க கேட் வாக்கு ஸ்டைலாக இல்லை. ஓகே, அவங்க கேட்டு பக்கத்தில் போய் நின்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, நம்ம
ராம்ஸ் அவர்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததாக நட்ராஜ் சொல்லுங்க. இல்லை எனக்கும் ஏல டவுட் இருக்குது. ஆனால் அவர் சொன்னதுனால இப்போ மற்ற ரெண்டுலேருந்து தான் செலக்ட் பண்ணுமா இல்லை நான்? ஆமாம், கண்டிப்பாக. அப்படியா? தென் ஐ வுட் கோ ஃபார் சி. எதனால? இல்லை அவங்க ஏவோட வாக்கு வந்து அதாவது அந்த பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் எனக்கு அதில் டவுட் இருந்தது. சி வந்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுறாங்க. அந்த வாக்கில் வந்து நின்று அது பண்ணணும் அப்படின்னா ஐ வேற அப்படி அப்படியே வேரி ஆகிட்டே இருக்கு எல்லாரையும் இது பண்ணிட்டு. ரெண்டாவது வாக்கில் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஏலேருந்து இப்போ ஓகே சி. சரி, நடராஜ் அவர்கள் சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காரு. ஸோ வல்லவன் அவர்களே, நீங்கள் யாரை டூப் என்று தேர்வு செய்கிறீர்கள்? தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஏ தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு வெறும் பி தான் இருக்கிறது. அதற்கு நீங்கள் பஸ்ஸரை 2 நாட்களுக்கு முன்னரே அழித்திருக்க வேண்டும். சரி. ஸோ ராம் அவர்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடராஜ் அவர்கள் சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வல்லவன் அவர்கள் பியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேட் வாக்கு, அந்த மாடல் இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் யாரை டூப்பு அப்படி லாக் பண்ண போகிறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ முதல்ல ராம்ஸ் அவர்களே, நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண ஏ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஓகே. ஓகே, ஏ ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட போங்க, ராம்ஸ் கிட்ட. ஓகே, ஸோ ஏ வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ராம்ஸ் அவர்களே என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அவங்க டூப். ஓகே, ஸோ ஏதும் கன்ஃபார்மாக டூப்பு அப்படின்னு ராம்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஏ நீங்கள் போயிடுங்க. அடுத்து சி அவர் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக நடராஜ் அவர்கள் சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. நடராஜ் அவர்களே, எனக்கு இன்னும் ஸ்டில் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது புள்ளிகளை குறைத்து விட மாட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் சியா இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். என்ன அவர் பேச வச்சிட்டீங்க? காத்தடிக்கிறதுனால. ஓகே, காற்று கொஞ்சம் பலமாகவே அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ சி நீங்கள் போயிடுங்க. பி அவர் சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக வல்லவன் அவர்களே, பி அவர்கள் வெகு நேரமாக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தொடங்கலாம் என்று சொன்னால் அவர்கள் தொடங்கி விடலாம். தொடங்கி விடலாம். பி தொடங்கி விடலாம். ஸோ பியும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஏசி 2 பேரும் மேடைக்கு வாங்க. ஓகே, ஏபிசி 3 பேர் இப்போ வந்து இங்கே முன்னாடி நின்றுருக்காங்க. ராம்ஸ் அவர்களே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸராக எடுத்தீங்க. அப்புறம் ஏவை டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஏல தான் இருக்கீங்களா? ஏன் ரொம்ப பிடிச்சிச்சா? சரி, ஏல இருந்துறீங்களா? ஓகே, சரி நடராஜ் அவர்களே சொல்லுங்கள். எப்படி சார் அவர் ஆரம்பத்துலேருந்து அதிலே இருக்காரு? இல்லை, நீங்கள் மாறதான் தான் மாறலாம். நீங்களும் ஏ மரத்தான் தான் மாறினா அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும். அதான் புள்ளிகளை இழக்க விரும்பாத காரணத்தால் சி என்று நின்று சிஏலே இருந்துடுறீங்களா? ஓகே, நீங்கள் ஏகே போகிறீங்க, ஏக்கு போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பியிலேருந்து ஏக்கு மாறினாலும் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஸ் அவர்கள் ஏல இருக்காரு, நடராஜ் அவர்கள் சியிலே இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. வல்லவன் அவர்கள் பியிலிருந்து ஏக்கு போகிறார். அதனால் வந்து அவருக்கு ஒரு 100 புள்ளிகள் இப்போதே போகிறது. ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். Hey mommy, hey mommy, hey mommy, hey mommy, hey mommy. ஏபிசியில் ஏ தான் சரியான டூப்பு அப்படின்ட்டு 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ராம்ஸ் அண்ட் வல்லவன். உங்கள் பேருங்க? My name is Amtullah. அம்துல்லா. ஓகே ஓகே, எந்த ஊர் நீங்கள்? Sorry? விச் பிளேஸ் आप कहाँ से आ रहा है? Chennai. कितना वर्षमा இங்கே இருக்கீங்க? I was born here and I was brought up here. born brought up here. தமிழ் தோட தோட நகிங்க? No, I didn't try to learn. வீட்டு பக்கத்தில் யாரும் தமிழ் ஆளே இல்லைங்க? No. நோ?
ஓகே பி கிட்ட குத்துருங்க. ஹாய் வணக்கம். आपका नाम क्या है? வைஷ்ணவி. எத்தனை வருஷமா நீங்க இந்த மாடலிங் துறையில இருக்கீங்க? ஒரு 4 இயர்ஸ். 4 இயர்ஸ். ஓகே. இதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா எது? இல்லை நான் அப்படி ஒன்றும் இல்லை. லைக் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் போய் அந்த கீப்பிங் த ஸ்மைல் ஆன் யோர் ஃபேஸ், ஹேண்ட்லிங் த லைட்ஸ், பேசிக்லி இதுதான். அதுக்கப்புறம் இந்த குண்டா நிறைய சோறு போட்டு சாப்பிடலாம் முடியாது. அதை பத்தி இல்லையே. சாப்பிடுவீங்களா? ஆமாம். என்ன சாப்பிடுவீங்க? ஃபுல் மீல்ஸ். ஃபுல் மீல்ஸ் அடிப்பீங்களா? ஃபுல் மீல்ஸ் அடிச்சும் பி இப்படி இருக்கிறாங்க. வெரி குட். சரி, அடுத்து சி அக்காட்ட கொடுங்க. வணக்கம். ஹலோ உங்க வணக்கம். பேருங்க? சிந்து. சிந்து, நீங்க இந்த ஊர் தானா? சென்னை. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா? 4 இயர்ஸ். 4 இயர்ஸாக இருக்குதுங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? லைட்டாக சாப்பிடுவேன். லைட்டானா எப்படி? லைட்டானா ஒரு நாளைக்கு ஒரு 2 3 தான் 4 தடவை. 4 தடவை என்ன சாப்பிடுவீங்க? டிஃபன், ஜூஸ், டிஃபன், ஜூஸ், ரைஸ், சிக்கன். ரைஸ்னா அவ்வளோ ஒரு சாப்பிடுவீங்களா? 2 பிளேட். 2 பிளேட் ஃபுல்லாக? என்ன ரம்ஸ் 2 பிளேட் சாப்பிடுவாங்களாமே? எப்படி இருக்கிறாங்க? வெரி குட். ஸோ ஏபிசி 3 பேரை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்காக வந்து ஜோரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலையே வந்து நம்ம ராம்ஸை வந்து நடுவில் நிற்க வச்சு 2 பெண்கள் சைடில் அப்படி நடக்க வச்சு ஒரு அழகு பார்த்துடலாம் இல்லையா? ராமோட வாழ்க்கையோட எய்ம் கூட அதுதான். ஏன் கூட. ஸோ அதனால் அவர் வந்து அதை பண்ணலாம். சரி, ஓகே. நீங்கள் எத்தனையோ மேல் மாடல்ஸோட நீங்கள் வந்து பக்கத்தில் ரேம்ப் பார்க்கலாம் நடந்துருப்பீங்க. தமிழ்நாட்டுடைய ஒன் ஆஃப் த லீடிங் வில்லன்ஸ் அவர், ஓகேங்களா? அவரோட நடக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை இல்லையா? ஒரு வாக் மட்டும் நடக்கலாம் இல்லையா அவர் கூட? வாங்கல ஜோரா கைத்திட்டு வாம கூப்பிடுங்க. இங்க வந்து நிக்கணும். இங்க நின்று ஒரு ஸ்டில் கொடுக்கணும். அடா அடா. ஸோ ஏபிசி ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்களோட துறையில் பெரிய ஆளாக வரணும். அண்ட் நீங்களும் வந்து நல்லா வந்து இந்த மாடலிங் துறையில் பெரிய ஆளாக வரதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Can you please repeat? आपका मेरा पास अच्छा लगता के बिग मॉडल करते के. Thank you. थैंक यू. புரிஞ்சிச்சுடா அந்த புள்ளிக்கு. ஏபிசி தேங்க்யூ ஸோ மச். இப்போ ராம் சரியா நடக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். ராம் சரியா ஒருவேளை நடக்கலைங்கிற இல்ல அது எப்படி இருந்ததுன்னா 2 பெரியவங்க இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை கூட்டு போவாங்கல்ல, ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்கல்ல, தரன்னு இழுத்து அந்த குழந்தைங்க அழுதுட்டு போவோம். ஆனா ராம் சிரிச்சுட்டே போனா அப்படி. அதுதான் ஒரே வெட்கம். அதே கையில ஒரு அருவாளை கொடுத்து பண்ணிருந்தீங்கன்னா பிரமாதமா பண்ணிருப்பாரு. உங்களுக்கு தெரியாம போச்சு. அருவாளை கொடுத்து அந்த பிள்ளைங்க ஏன் பக்கத்துல வருது? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ இந்த ரவுண்டை வந்து பார்த்தோன்னா ராம்ஸும் வல்லவன் அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோரான கைத்தறி கொடுத்துருங்க. ஸோ வந்து ராம்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஏவை டூப்புன்னு லாக் பண்ணதுனால அவருக்கு எந்த புள்ளிகளும் போல அவர் அப்படியே 1000 புள்ளிகளே இருக்கார். கடைசியாக வந்து நீங்கள் 2வது ரவுண்டில் மாற்றினால உங்களுக்கு அந்த 100 புள்ளி மட்டும்தான் போச்சு. சரியான பதில்னால உங்களுக்கு வேறு எந்த பாயிண்ட்ஸும் போல. ஸோ இப்போ வல்லவன் அவர்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கார். நடராஜ் அவர்கள் சியிலே இருந்ததுனால அவர் வந்து தவறான டூப்பை லாக் பண்ணதுனால அவருக்கு ஒரு 200 புள்ளிகள் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கார். புள்ளிகள் மூலமாக இந்த ரவுண்டை வின் பண்ணவர் திரு ராம்ஸ் அவர்கள். அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து விளையாட போகிற ரவுண்டு வந்து சிரிச்சா போச்சு அப்படின்ற ஒரு ரவுண்ட். சிரிச்சா போச்சு ரவுண்டில் என்ன பண்ணணும்? சிரிக்காமல் இருக்கணும். சிரிக்காமல் இருக்கணும். இருந்துருவீங்களா? ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ நம்ம வந்து சிரிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா? செய்வோம் ஐயா. முயற்சி செய்வோம் என்று வல்லவன் சொன்னதுனால நம்ம இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு போகிறோம். இனி சிரா வழங்கும் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சிரா வழங்கும் அது இது எது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ், வல்லவன் அண்ட் ராம்ஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஏதாவது நீங்கள் திடீர்னு விற்கணும் அப்படின்னா என்ன விற்பீங்க? முதல்ல உங்களை எடுத்து போய் வித்துடலாம். என்ன வித்துருவீங்க? ஆமா. நானே ஒரு டூப்ளிகேட் பொருள் தான், உன்னை முதல்ல நான் விற்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிரிக்காமல் இருக்க போகிறோம். திரு வல்லவன் அவர்களே, சிரிக்காமல் இருப்பது எவ்வளோ கஷ்டம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிருகத்துக்கும் மனிதருக்கும் வித்தியாசப்படுவதே சிரிப்பு தானே. அது மிக ஸோ கஷ்டம். நீங்கள் மிருகமாக இருக்க போகிறீர்களா இல்லை மனிதனாக இருக்க போகிறீர்களா? சில நொடிகள் முயற்சி பண்ணுவோம் மிருகமாக. முயற்சி செய்வோமே, முயற்சி செய்துதான் பார்ப்போமே என்று அவர் சொல்லுகிறார். ராம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? முயற்சி செய்வோம். செய்வோம் 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 என்று ராம் சொன்னதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்ல போறோம். சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது. ஓகேங்களா? இருங்க, நான் ஒரு தடவை சிரிச்சுக்கிறேன். இப்போ அப்போ சிரிப்பு வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
ஓகே, உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். தம்பி தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுங்க தம்பி. தமிழர்கள் பண்பாடு தம்பி. என்னதான் ரவுடியா இருந்தாலும் வணக்கம் பண்ணாமே உட்காருது தம்பி. வணக்கம் பண்ணுங்க தம்பி. தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி. எவ்வளவு தரீங்க தம்பி? தம்பி ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது தம்பி. என்ன ஏமாத்த முடியாது தம்பி. சொல்லுங்க தம்பி. தம்பி எவ்வளவு தருவீங்க தம்பி? உன்னதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் தம்பி. தம்பி உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு தம்பி. பயமா இருக்கு. வயசான காலத்துல இப்படி பயம் காட்டாத தம்பி. தம்பி சிரிக்க மாட்டீங்களா? அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. கிளம்புறேன் தம்பி. சிரிச்சிட்டீங்களா தம்பி? தம்பி நல்லா இருப்பீங்க தம்பி. நீங்க நல்லா இருக்கணும், இந்த ஊரை நல்லா இருக்கணும் தம்பி. போன திருவிழாவில் அதை வந்திருந்தாங்களே 2 பெரிய மனுஷங்க, என்ன பித்தலாட்டம் பண்ண வந்தாங்களோ அது தெரியல. ஆனால் ஆடின எனக்கு சும்மா 1000 2000 அருமையாக காசை குத்திட்டு போனாங்கப்பா. ஆனால் அந்த மனுஷன் ஒரு ஒத்த ரூபா கூட குத்தலை. அம்மாடி காமாச்சி, குத்துறதும் குத்தாததும் அவங்க விருப்பம். அதில் நம்ம தலையிடக்கூடாதுமா. இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஆனால் அதே மனுஷன் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முட்டுச்சந்தில் உங்களை கூட்டு போய் குனிய வச்சு சும்மா நடுமுதல் வச்சு குத்துனாரு. அதை ஏமா ஞாபகப்படுத்துற? அப்பாவை படுக்க வச்சு நெஞ்சிலேயே குத்துனாருமா. நெஞ்சிலேயே குத்துனாரு. வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குது. ஏன்பா நெஞ்சில் குத்துனா ஏன்பா வயிறு வலிக்குது? குத்தும் போது நான் சொன்ன தம்பி கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொன்னேன். இறக்கி குத்திட்டாரு அந்த தம்பி. இறக்கி குத்திட்டாரு. சரி நேரம் ஆட்டத்துக்கு போவான். டேய், சிவாஜி கணேசனை விட அதிகமா நடிக்கிறேடா. வாடா வாடா புசல் வாடா. இல்லடா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. அந்த ஆத்தா மகமாயி உன்னை ஒரு குறையும் இல்லாம வச்சுக்கணுமா. நீயும் நல்லா இருக்கணும், இந்த ஊரும் நல்லா இருக்கணுமா. டேய், இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு நீ பாடுறத நிறுத்தணும், இல்லை ஆடுறத நிறுத்தணும்டா. என்னதான் சிரிச்சா போச்சு ரவுண்டா இருந்தாலும் எல்லா டயலாக்கும் நீங்களே பேசக்கூடாது. எங்க அப்பாவையும் 2 டயலாக் பேச விடுங்க. உங்க அப்பா பேசுனா அங்க சிரிப்பு வராது, செருப்பு தான் வரும். தம்பி என்ன சொல்லிட்டீங்க தம்பி? செருப்பு வரும். நாங்க பார்க்காத செருப்பா தம்பி? நாங்க பார்க்காத செருப்பா? வீட்டுக்கு வந்து பாருங்க தம்பி. ஜாதியா அடிக்க வச்சிருக்கேன் தம்பி. கற்றவருக்கு சென்ற இடலாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் காமாச்சி, சென்ற இடலாம் செருப்பு தான் தம்பி. செருப்பு தான். எங்களை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன் ஸ்பெஷல் தான் நினைக்கிறீங்களா? ஜோடி நம்பர்ல ஜோடியா ஆட கூப்பிட்டாங்க, சூப்பர் சிங்கர்ல சூப்பரா பாட கூப்பிட்டாங்க. ஆனா ஏன் கிரகம் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல கிச்சடி பண்ண கூப்பிட்டாங்க, நீயா நானால வாயாட கூப்பிட்டாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டாங்க. என்னடி கலர் கலரா ரீல் விடுற? கலர் கலரா பாவாடை போட்டா கலர் கலரா ரீல் விட தான் செய்வேன். அப்ப உங்க அப்பன மாதிரி வேட்டி கட்டினா அவன் வேட்டியை கழட்டி விட்டுருவேன். தம்பி என்ன தம்பி சின்ன பொண்ணு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு? அப்ப வாடா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். தம்பி விடுங்க தம்பி. வயசு யோ தகுலு என்ன வந்ததுல இருந்து உன் தவில் மட்டும்தான் இருக்கு. ஆட்டக்காரங்க எல்லாம் எங்க? என்னடி ஒரே ஒரு ஸ்டெப்ப மாத்தி 10 வருஷமா போடுற உனக்கே இவ்வளவு பில்டப்னா, ஒரே ஸ்டெப்ப 20 வருஷமா போடுற என் முத்தைய நீங்க நான் எவ்வளவு பில்டப் கொடுக்கணும்? கொடுக்குற மாதிரி இல்லடி? கொடுக்குற மாதிரி. முத்தையா வாடா வெளியே. பாங்குயிலே பூங்குயிலே
அக்கில்ல பவுடர் அடிக்கிறானே இவன் தான் எங்க முத்தைய. அப்படியா? 1/2 கிலோ பவுடர் அடிச்சிருக்காரு. 1 கிலோவே அடிப்பான். எங்க காட்டுங்க. அட ஆமா, பின்னாடி பாரு ரோஸ் பவுடர் வச்சிருப்பான். அது அப்புறமா டான்ஸ் ஆட்டதுக்கு அப்புறம் போட்டு போடி. ஐயா பெரியவரே வணக்கம். தம்பி என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்க ஊர்ல சாஞ்ச கோபுரம் தாஜ்மஹால் இருக்கு, சுத்தி பார்க்க வந்துட்டோம். அட யாருங்க இந்த ஆளு? அதானே, இப்படி வா முத்தையா. ஏண்டா உங்க ஊர்லயே 4 சந்து தான் இருக்குது, அதுல 40 பண்ணிங்க மேயுது. தம்பி சாரி, உன்ன விட்ட 41 பண்ணி மேயுது. வா 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 தம்பி, ஒன்னே விட்ட 42 பண்ணி மேயுது. தம்பி உங்களை விட்டுட்டீங்களே. ஒன்னு விட்ட காது பிஞ்சிரும். போட்டி இப்பயே களை கட்டுதே. அது களை கட்டுதோ இல்ல கொடி கட்டுதோ. ஆமா, நீ யாரு? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அப்ப யார் நீ? நான் தான் அந்த கோயில் தர்மகர்த்தா. ஏண்டா தாம்பரத்துல செயின் அர்த்தா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? நீ தர்மகர்த்தாவா? தர்மகர்த்தாவா? அட அண்ணே, எங்களை எது கூப்பிட்டீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி வருஷம் இந்த கர்மம் முடிச்ச காமாட்சி தான் ஊர் திருவிழாவில் ஆடிட்டு இருக்கான். இந்த வருஷம் ஒரு வித்தியாசத்துக்கு. என்ன நீங்க ஆட போறீங்களா? இல்ல தம்பி. பின்ன கோய ஆட போறாங்களா? அது இல்ல தம்பி. பின்ன யாரையும் ஆட போறா? இந்த வருஷம் இந்த கர்மம் முடிச்ச காமாட்சியோட நம்ம சேர்ந்த பையன் முத்தையா ஆண்டா போட்டி கலகட்டும் தம்பி. என் பொண்ணு சலங்கியே இல்லாம ஆடுவா தம்பி. எங்க முத்தைய சம்பந்தமே இல்லாம ஆடுவாடா. வாடா தம்பி, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கையெடுங்க தம்பி. என் பொண்ணு ஆட ஆரம்பிச்சா கண்ணு பேசும் தம்பி, கண்ணு பேசும். எங்க முத்தைய ஆட ஆரம்பிச்சா கல்லு பேசும்டா. என்ன இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வா அப்படி போய் பேசலாம். காமெடி பண்ணிட்டாரா? சிரிச்சிருங்க. டேய் சிரிச்சா போச்சு, சிரிக்கதான் நான் சொல்லலாம், சிரிக்கதான் நான் சொல்லலாம். அட சும்மா இருங்கண்ணே. ஐயா பெரியவரே, போட்டினா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்ப ஈரெல்லாம் குலாப் ஜாம் சாப்பிட்ற மாதிரியா? ஏதோ பேசுறதுக்காக பேசாத, நான் நல்லா விவரமா பேசு. இங்க பாருங்கண்ணே, போட்டினா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அந்த காலத்துல எம்ஜிஆர்களே மெடல் வாங்கணும் பாத்துங்க. டேய் ஒரு மெடல் வாங்கிட்டு 1000 தடவை நான் சொல்லுவேன். தம்பி நெல்ல போட்டா அள்ளி இல்ல, சொல்ல போட்டா அள்ள முடியாது தம்பி. கைய விட்டல்ற. ஐயோ சோமசுந்தரம் தம்பி. டேய் அவன் சண்முக சுந்தரம்டா. ஏதோ ஒரு சுந்தரம் விடுங்க. அண்ணே ஆட சொல்லுங்க தம்பி, ஆட சொல்லுங்க. டேய் பாட்ட போடுங்கடா. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, அவன் நடைய நல்ல உடைய, சின்ன எடைய, அட நமக்கு 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 துமுக்கு 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 துமுக்கு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே. அட நிறுத்துங்கப்பா. சின்ன சின்ன கண்ணியவ நெஞ்சையெல்லாம் அள்ளி அள்ளி கட்டி வச்சா, அவ கண்ட பார்த்தா மீன் அத கண்டு புட்டன் நான், அவ கண்ட பார்த்தா மீன் அத கண்டு புட்டன் நானு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, அவ நடையா நல்ல உடையா, சின்ன எடையா. டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் டேய் முத்தையா வாடா. 35 வருஷமா ஒரே பாட்டு, ஒரே மியூசிக், ஒரே ஸ்டெப். வேற ஏதாவது லேட்டஸ்ட் ஆடக்கூடாதா? ஏண்டா 35 வருஷமா நீ தர்மகர்த்தாவா இருக்கும்போது நாங்க இந்த ஸ்டெப் திருப்பி போடக்கூடாதா? நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். நான் தான் தர்மகர்த்தா. பேமெண்ட் வாங்கிருக்கீங்களா? டேய் இங்க வா. எவ்வளவு பேமெண்ட் கொடுத்த? 1500 ரூபாய். சின்ன குழந்தைங்க பாட்டு பண்ணா 50000 ரூபாய் கொடுக்குறீங்க. நாங்க விடிய விடிய வாய்க்கிலேயே கத்துறோம், எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? இது நியாயமாடா? என்ன தம்பி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கரெக்டா தான் பேசுறேன். அம்மாடி காமாச்சி, சொல்லுங்கப்பா. அதுல ஒன்னு அவுத்து விடுமா? எது உள்ள இருக்கிற அந்த சொரிநாய் அவுத்து விடவா? ஆமா, அந்த நாயை அவுத்து விட்டு இந்த நாயை பிடிச்சு கட்டு. கண்ட கண்ட நாய்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கிற? அங்க போய் யாருமா? சொல்லிடுறாரு வந்துரு.
போகணும்? தம்பி கல்யாண சுந்தரம் தம்பி. டேய் சண்முக சுந்தரம்டா. தம்பி வந்ததுலேருந்து தம்பி சொக்கா போடாம சும்மா நின்று இருக்காரு. அவர் ஆட சொல்ல வேண்டியதானே? தம்பி பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ யாரா ஒரு பாட்டுக்கு? ஐயா என்ன சொன்னீங்க? டேய் தம்பி இப்பதானே சொன்னா காது கேட்கல. ஒரு நிமிஷம் ஐயா என்ன சொன்னீங்க பெரியவரே? நெல்லு போட்டாலே இல்ல சொல்ல போட்டா அள்ள முடியாது. எல்லாம் முறுக்க வாங்கி கூட மெல்ல முடியாம நாய் வாயில ஊற வச்சு தீக்குது. இது பஞ்சு டயலாக் பேசுது பாரு. இது அப்பவே போடுறேன் தம்பி. எப்ப போடுறேன்? இப்போ போடுறேன்டா. யோ அண்ணே இருங்கண்ணே. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என்ன கடமை போட்டுருக்க? போட்டினா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏய். அந்த காலத்துல எம்ஜிஆர் கையிலே ஆடு விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே வந்து வந்தெம்மை காருமையா வந்து வந்தெம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா. பொண்ணு இன்னாம ஆச்சு. அது மாதிரி ஏதாவது ஒரு பாலிவுட் ஹாலிவுட் சாங் போட்டு ஆட வேண்டியதானே? போட்டுடலாமா? போட்டுடலாம். ஒரு நல்ல வெஸ்டர்ன் பட்டா போட சொல்லுங்க. வெஸ்டர்ன் சாங்கா? ஆமா வெஸ்டர்ன் சாங் போடுங்க. பால் கரகரா கனகா இந்த பையன் அந்த பொண்ணு ஆடும்போது எந்திரம் படத்துல சிவாஜி ஐஸ்வர்யா ராயும் பார்த்த மாதிரியே. வாடா இன்னொரு சுத்து வா. வா அண்ணே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் சுத்திக்கிறேன். சுத்திக்க அப்படியே அப்படியே இருப்பு. என்னடா ராட்டம் சுத்துற மாதிரி சுத்துறீங்க? வா இப்படி வா. அம்மா என்ன சொன்ன தம்பி? வா இப்படி வா. நான் ஒரு வாட்டி சுத்திக்கிறேன் தம்பி. போடா நீ ஏன் இருங்க சுத்த தம்பி. வர? தம்பி இருங்க தம்பி. ஏய். அவனை பிடிக்க முடியாது. நானே சுத்திக்கிறேன் தம்பி. போதும் தம்பி. அண்ணா என்ன சொன்ன? எந்திரம் படத்துல சிவாஜி ஐஸ்வர்யா ராயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். டேய் எந்திரன் படத்துல ஏதுடா சிவாஜி? தம்பி சிவாஜி படத்துல ரஜினி நடிக்கும் போது ரஜினி படத்துல சிவாஜி நடிக்க கூடாதா? டேய் உனக்கு வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியா? நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். நாங்க எப்படி ஆடணும் நாங்க எப்படி இருந்தோம்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க. வல்லவன் சொல்லுங்க எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததுங்க ஐயா, சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. தம்பி நீங்க வல்லவன்ல நல்லவன் தம்பி. நல்லவன். இப்ப பேசு. தம்பி நான் எப்பவுமே பேசுவேன் தம்பி. அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டே வந்து கரகாட்டக்காரன். ஸோ அதை நினைச்சாலே சிரிப்பு வந்துடும். அந்த அந்த ஃபாண்டை படிச்சிங்கனாலே சிரிப்பு வந்துடும். ரெண்டாவது அவர் வந்து வந்த உடனே சண்முக சுந்தரம் சார் மாதிரி பண்ணார். அதில் கொஞ்சம் கூட வந்து மாற்றமே இல்லை, ப்ரிசைஸாக இருந்தது. ஸோ அங்கேயே வந்து சிரிக்கா எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. அப்புறம் கவுண்டமணி சாரோட ரிஃப்ளெக்ஷன், அவர் வந்து ராமராஜன் சார், அவர் வந்து கனகா பின்னாங்க. நடுவில் அவர் வந்து பிரமாதமாக வந்து சர்வர் சுந்தரம், அந்த சுந்தரம், ஒரு சுந்தரத்தை எத்தனை சுந்தரத்தை கூப்பிட்டு சொல்ல முடியும்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் போல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை சிரிக்காமல் இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். வேற ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வேளை ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ராம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது எடுத்து கத்தியா எடுத்து குத்துறம் போலச்சா? இல்லை அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சிரிச்சா போச்சுல
திவாகர், சிங்கப்பூரே போகாத சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளம், அமுதவாணன் அண்ட் ஜெயச்சந்திரன். இவங்க எல்லாருக்கும் தாம்பரம் சத்யா பஜார் துணிக்கடை வழங்கக்கூடிய அன்பு பரிசு கிஃப்ட் வவுச்சர். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல சிரிச்சவர் நம்மளுடைய நடராஜ் அவர்கள். ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? ஒரு 200 பாயிண்ட் குறைச்சி 800 ஆகுது, மொத்தத்தை உருவிட்டீங்க. 800ல இருந்தீங்களா? அதுல இருந்து இப்போ ஒரு 300 போய் 500 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறீங்க. அடுத்ததாக வல்லவன் அவர்கள், ஏற்கனவே நீங்க 900 புள்ளிகள்ல இருந்தீங்க. இப்பொழுது அதிலே ஒரு 200 புள்ளிகள் போய் இப்போ 700 புள்ளிகள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஐயா. ராம் சிரித்துக்கொண்டே இருப்பதால் அவருக்கு ஒரு 100 புள்ளிகள் மட்டும் கம்மி பண்ணி இப்போது அவர் 900 புள்ளிகளில் இருக்கிறார். ஸோ ராம் அவர்களே, நாம் அடுத்த ரவுண்டுக்கு சென்று விடுவோமா? மகிழ்ச்சியாக செல்வோமா? மகிழ்ச்சியாக செல்வோம். ஒன்றொரு முறை சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக செல்வோம். மகிழ்ச்சியாக செல்வோம். ஓகே, சென்றுடுவோம். சிரிச்சா போச்சு வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போக போகிறோம். இன்சரா வழங்கும் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு செரா வழங்கும் அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையில் வேட்டையாடின 3 கதாபாத்திரங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அதில் நடுவில் உட்காந்துருக்கிற ஒரு பெரிய பாத்திரம். ஸோ வந்து நடராஜ் அவர்கள் அண்ட் வல்லவன் அண்ட் ராம்ஸ் 3 பேருமே நம்ம கூட இருக்கிறாங்க. 2 ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ 3வது ரவுண்டுக்கு நம்ம போக போகிறோம். அதுதான் மாத்தி யோசி. மாத்தி யோசியில் என்ன பண்ணோம் ராம் சொல்லுங்க. நீ கேட்குறதுக்கு உள்டா பதில் சொல்லு. ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாத்தி யோசி. முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாட போகிறவர் ராம்ஸ் அவர்கள். ஓகே, ஸோ ராம்ஸ் அவர்களே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே, எப்போ முடிவெட்ட போறீங்க? என்னது? நன்றி நன்றி தெய்வமே. ராம்ஸ் அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் நடராஜ் அவர்கள். வாங்க நடராஜ். ஓகே, ஸோ நடராஜ் அவர்களே தயாராக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நீங்கள் நடுவில் இப்போ கேள்வியாக கேட்குறீங்களே, இது கேம் ஆரம்பிச்சிச்சா இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது? ஆரம்பிக்க போகுது. சூப்பர். சதுர வேட்டை அடுத்தது என்ன படம்? கருப்பு சட்டை தோற்று போச்சு அப்படின்ற டைட்டிலா? துபாயில் மழை பெய்யாது. ஏன் அப்படி? வைகையத்தில் தண்ணி இல்லை. ஏன் குடம் எடுத்துன்னு போலையா? குடம் சாரி. ஓகே, அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ ராம்ஸ் அவர்களை தொடர்ந்து நடராஜ் அவர்களை தொடர்ந்து திரு வலவன் அவர்களை அவருடைய காலால் நடந்து வருமாறு நிகழ்ச்சியை தொடங்கி விடுவோமா? தொடங்கி விடுவோம் ஐயா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மகிழ்ச்சி. நீங்கள் கடைசியாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தீர்கள்? உங்கள் உடை அழகாக உள்ளது. யார் உடை? கையில் போட்டுக்கிறது இரும்பா? எதை கேட்கிறீர்கள்? இதுவா இதுவா? செருப்பு கூட நன்றாக தான் உள்ளது. நீங்கள் கேள்வி கேட்காமல் பதில் சொல்ல நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முடிவெட்டை கடைக்கு செல்லவில்லை. யார்? உங்கள் விழி அழகாக உள்ளது. என்னை பார்த்தா நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்கள் தொலைபேசி அழைப்பு சரியாக இல்லை போல். யாரோட தொலைபேசி அழைப்பு? உங்கள் காதில் அணிந்திருக்கும் பொருள் அழகாக உள்ளது. அழகாக உள்ளதா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம மாத்தி யோசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர்ஸ் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்த உடனே வந்து ஊருக்கு போனோம், டைம் ஆகுது, லாஸ்ட் பஸ் பிடிக்கணும் அவுட் ஆனர் ராம்ஸ் அவர்கள். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க நீங்க? 900. 900 இருந்தீங்களா? அதுல இருந்து ஒரு 300 போய் இப்போ நீங்க 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது நடராஜ் அவர்கள். ஏற்கனவே நீங்கள் 500 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து பாவி பயலுக்கு கட்டை வச்சுட்டாங்கப்பா. 200 போய் இப்போ 300 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க நடராஜ். ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்கீங்க? 700 இருந்தோம். 700 புள்ளிகளில் இருந்தார் வலவன். வலவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் 100 மட்டும் கம்மியாகி இப்போ 600 புள்ளிகளில் இருக்கிறார். இப்போ ராம்ஸும் வலவன் அவர்களும் வந்து ஆளுக்கு 600 புள்ளிகளில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டை பிரேக்கர் வைக்க போகிறோம். ஓகேங்களா? நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சால் அந்த பஸ்ஸர் அழுத்தலாம். யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வாய்ப்பு கொடுக்கப்படும்.
சரியான பதில் சொல்லிட்டா இன்று நாளுடைய முதல் இடம் உங்களுக்கு தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு முதல் ரவுண்டாக இருக்கக்கூடிய குரூப்பில் டூப்பில் ஆப்ஷன் சி என்ன கலர் ட்ரெஸ் போட்டணும்? ஸோ முதல்ல வந்து பஸ்ஸரை வந்து ராம் தான் அழுத்திருக்கிறாரு. ஸோ சொல்லுங்கள். பிளாக். பிளாக்கா? கன்ஃபார்மா? அந்த அளவு குத்து பார்த்துருக்கீங்க. ராம் அவர்கள் இன்றைய நாளுடைய வெற்றியாளராக மாறுகிறார். இன்றைய நாளுடைய இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் வளவன் அவர்கள். சரி ராம் சொல்லுங்க, அப்போ மற்ற 2 பேர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஏன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ப்ளூ. பாருடா, நடுவில் இருந்த பி மல்டி கலரில் போட்டிருந்தாங்க. மல்டி கலர். மல்டி கலர். அப்புறம் டூப்பா மாறி ஒருத்தவங்க ஒரு வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? லைட் கிரீன் கலர். பாருடா, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பேச்சுலருக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இன்றைய நாளுடைய 3வது இடம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவி, அதுதான் வந்து சீஃப் கெஸ்ட் பதவி. அதை வெல்கிறார் நடராஜ் அவர்கள். ப்ளீஸ் நடராஜ் வாங்க. ஓகே, ஸோ இன்றைய நாளுடைய முதல் இடத்தை பிடித்த ராம்ஸ் அவர்களுக்கு ஜஸ்ட் சல்வார்ஸ் வேளச்சேரி அண்ட் சேலையூர் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வாங்க. இந்த ராம்ஸ் அவர்களுக்கு மற்றும் ஒரு பரிசு NAC ஜுவல்லர்ஸ் நுங்கம்பாக்கம் வழங்கக்கூடிய 15,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அடுத்ததாக இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த வளவன் அவர்களுக்கு கிங் ஷைன் ட்ரீம் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழக்கூடிய நமது நடராஜ் அவர்களுக்கு இது சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 7,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். டபுள் மகிழ்ச்சி. உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் 3,000 ரூபாய் மதிப்புள்ளது KP ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய. அண்ட் உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஹாலிடே பேக்கேஜ் ஃப்ரம் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் 3 days and 2 nights தங்கக்கூடிய வசதியுடன். அண்ட் நம்மளுடைய நடராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை, இதுக்கு முன்னாடி மிளகான்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பாலிவுட்டில் வந்து ரொம்ப பிஸியான ஒரு கேமராமேன். நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் ஹிந்தி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒரு 16-17 படம் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் படம் பாஞ்ச், அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பண்ண படம் வந்து பிளாக் ஃப்ரைடே. 3வது பண்ண படம் வந்து யூத், இளைய தளபதி விஜய் அவங்களோட இங்கே தமிழில் பண்ண படம். வின்சென்ட் செல்வா அவங்க டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பரிணிதா, ஏக்லவ்யா, ஜப் வி மெட், லவ் ஆஜ்கல். ஆமாம். இப்போ கடைசியாக ஹாலிடே துப்பாக்கியோட ஹிந்தி வெர்ஷன் வித் முருகதாஸ். ஓகே, அப்படியே வந்து சார் அப்படியே பிடிச்சி பாலிவுட் போயிடுங்க. என்ன என்ன அங்கே ஒரு அறுவாள் கொடுத்து துப்பாக்கி சார். அங்கே துப்பாக்கியா? ஓகே, ராம் டிசைட் பண்ணிட்டாரு அங்கே போனால் AK பாட்டிச்சா வந்தாயா அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பாடலை போட்டு நம்ம கொஞ்சம் பாடியில் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், டான்ஸ் ஆடி. ஒரு பாட்டு போடுங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு 3 பேர் டான்ஸ் ஆடும்போது இவர் மட்டும் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆடுறது எல்லாம் ஆடுறாங்களான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி சிறப்பு விருந்துகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது மாகாபானது சிரா வழங்கும் அது இது எது. குட் நைட்.